Assalamu alaikum. Hello everyone. Welcome to Tasty Universe. நம்ம யூடியூப் சேனல் நேம் தஞ்சை அறுசுவையிலேருந்து டேஸ்டி யூனிவர்ஸ்க்கு மாற்றியாச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி alfaham சிக்கன், அதாவது அரபிக் கிரில் சிக்கன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 6 ஏலக்காய், 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரை லெமன் எடுத்துக்கோங்க. ட்ரை லெமன் ஆப்ஷனல் தான். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் தக்காளியும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு லெமனோட ஜூஸை புழிஞ்சு வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம், மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ட்ரை லெமன் எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைஸ் மிக்ஸ்லேருந்து நல்லா வாசம் வந்த பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கணும். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் உப்பு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துருங்க. தயிரை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணியிருக்க மசாலோட குவான்டிட்டி ஒரு கிரில் சிக்கனுக்கு தான். நீங்கள் எத்தனை கிரில் சிக்கன் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு முழு கோழியை ஸ்கின்னோடு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கிரில் சிக்கனுக்கு ஸ்கின்னோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கோழி இதே மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி டீப் கட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளக்க போய் இறங்கும். இப்போ இந்த கோழி மேலே மசாலாவை நல்லா கோட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் மசாலாவை நல்லா தடவிடுங்க. இப்போ எல்லா பக்கமும் தடவியாச்சு. கோழி ஃபுல்லாக இதே மாதிரி நிறைய மசாலா தடவினா தான் கோழி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு பவுலில் கோழியை வச்சுருங்க. சாக்குல நெருப்பில் நல்லா காமிச்சு நெருப்பு நல்லா வந்த பிறகு இதே மாதிரி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. alfaham சிக்கன் ஸ்மோக்கி ஃப்ளேவரில் இருக்கும், அதனால் இது மாதிரி செஞ்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து அந்த சாக்குல எடுத்துருங்க. கிரில் சிக்கனை மேக்ஸிமம் ஒரு 10 மணி நேரமாச்சும் மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். கோழியை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கிரில் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. கிரில் பண்ணுற ட்ரேயில் இதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கோழி எடுத்து அதில் வச்சிடலாம். அந்த கோழி மேலே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கோழி அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. இப்போ கோழி அவனில் வச்சிடலாம். அவனில் மேலேயும் கீழே நெருப்பு வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சரும் டைமும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து கோழி மேலே இதே மாதிரி ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அப்போ தான் கோழி நல்லா சாஃப்டாக இருக்கும். கோழியோட 2 சைட்லேயும் இதே மாதிரி எண்ணெய் தடவி நல்லா வேக வச்சுருங்க. கோழி கிரில் ஆகிக்கிட்டு இருக்கும் போது நம்ம சாலட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து இதே மாதிரி லாங்காக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பார்ஸ்லி கீரையை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. சாலட் ரெடி ஆயிடுச்சு. கிரில் பண்ண சிக்கன் வைக்கிற பிளேட்டில் இதே மாதிரி சாலட் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஒரு குபுசை மிடில் வச்சுருங்க. சிக்கன் நல்லா கிரில் ஆகி ரெடி ஆயிடுச்சு.
சிக்கனை மெதுவாக கேர்ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க. இப்போ இந்த சிக்கனை அந்த கொபுஸ் மேலே வச்சிடலாம். அல்ஃபாம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. கார்லிக் சாஸும் குபுஸும் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்ஃபாம் கிரில் சிக்கனை நீங்கள் ஒன்றுமே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட வேணாம், வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்டி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.